నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను వెంకట్ని இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா நெல்லூர்லேருந்து ஒங்கோல் போகிற வழியில் காவலி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். இங்கே குட்டி எடுக்கிறதுக்காக வந்தோம். சார் வந்து பல்லடத்துலேருந்து இங்கே வந்திருந்தார். அவருக்காக குட்டி எடுக்க நம்ம வந்திருந்தோம். குட்டிகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 81 குட்டி எடுத்தோம். ஏற்கனவே 81 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 40 குட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடை போட்டு எடுத்தோம். ஜோடி 15,370 ரூபா அந்த மாதிரி வந்தது. கிலோ 450 ரூபான்னு எடுத்தோம். அதாவது 15 கிலோலேருந்து 20 கிலோவுக்குள்ளே இருக்கிற குட்டி எடுத்தோம். ஆவரேஜாக ஒரு 17 கிலோ அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் குட்டி எல்லாமே வந்தது. அதை நம்ம ரேட்டு பேசி தான் எடுத்தோம். ஜோடி வந்து 16,600 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். மொத்தம் வந்து 40 குட்டி. அப்போ 40 குட்டி ஜோடி 16,600 ரூபா எடுத்தோம். 40 குட்டி லைவ் வெயிட்டுக்கு எடுத்தோம். சின்ன குட்டியெல்லாம் ஒரு 40 కుట్టి లైవ్ వెయిట్కి ఎడతాం. ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే నెల్లూరు నుంచి ఒంగోలు పోయే రూట్లో కావలి దగ్గర ఒక విలేజ్లో ఉన్నాము. తమిళనాడు నుంచి తమిళనాడు తిరుపూర్ డిస్టిక్ అనుకుంటా పల్నాడు నుంచి ఒక సార్ వచ్చినాడు పిల్లలు ఎత్తేదానికోసం. ఆయన కోసం వచ్చినాం మనం. మొత్తం వచ్చి 80 పిల్లలు ఎత్తినాము. ఇప్పుడు 80-81 ఉంటాయని చెప్పినారు. 40 పిల్లలు ఎడేసి ఎత్తినాము. లైవ్ వెయిట్ ఫర్ కేజీ 450 అని ఎత్తినాము. మిగతా 40 పిల్లల్ని జత 16,600 అని చెప్పేసి మాట్లాడెత్తినాం. 20 కిలోకి లోగా ఉండేటి, 15 కిలోకి పైన ఉండేటి మనం కాటా వేసినాము. 20 కిలోకి పైన ఉండేటి ఒక 40 పిల్లల్ని మనం వచ్చి జత పరంగా మాట్లాడెత్తినాము. పిల్లలన్నీ ఒరిజినల్ నెల్లూరు జుడిపి తెలంగాణ ఒంగోలు పిల్లలు, మొత్తం పెద్ద సైజు పిల్లలు. మన நண்பர்கள் இது எல்லாமே தெலுங்கானா ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள், பெரிய சைஸ் குட்டிகள். இந்த மாதிரி குட்டிகள் நம்ம எடுக்கும்போது நம்ம 100 நாள் மேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 60 நாள் 70 நாள்லேயே வந்து உங்களுக்கு 30 கிலோ ரீச் ஆகிடும். ஏன்னா எல்லாமே 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டி, 20 கிலோ ஆவரேஜாக வரக்கூடிய குட்டிகள். அதனால் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் குயிக்காகவே வந்துடும். நம்ம ஜென்ரலாக சொல்கிறது பார்த்திங்கன்னா 15லேருந்து 20க்குள்ளே எடுத்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 17-17 வரும். அந்த மாதிரி குட்டிகளை நம்ம 100 நாள் மேய்க்க தேவையில்லை. ரூமன் நல்லா செட் ஆகிருக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு 30 கிலோ ரீச் ஆகிரும். அதுவும் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 கிலோ 7 கிலோ லைவ் வெயிட் வர்றதுனால உங்களுக்கு 2 மாதத்துலேயே, அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் அடாப்டேஷன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இதுக்கு தேவையில்லை. ஏன்னா பெரிய சைஸ் குட்டின்றதுனால அப்படி எடுத்துக்கிட்டால் கூட 70 நாளில் நம்ம கொடுத்துடலாம். 70 நாளுக்கு ஒரு பேட்ச், 70 நாளுக்கு ஒரு பேட்ச் அப்படி நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். మన ఎత్తింది ఇప్పుడు ఇటు చూసి చెప్పు. ఎన్ని పిల్లలు? 80 పిల్లలు. ఇప్పుడు 40 పిల్లలు ఎంత ఎత్తినాము? దీంట్లో 40 పిల్లలు కాటాకి ఎత్తినాము. మిగతా 40 పిల్లలు జతకి ఎంత ఎత్తినాము? 16,600. ఇప్పుడు కాటాకి ఎత్తింది కిలో కిలో ఎంతకి ఎత్తినాము? కిలో ఎంతకి ఎత్తినాము? 450 అని ఎత్తినాం. 15 కిలోల నుంచి 20 కిలోలాగా ఉండేటి ఎత్తినాం. పిల్లలు బాగా ఎడవచ్చే పిల్లలేనా? మంచి సైజ్ వస్తాయి ఒంగోలు పిల్లలు. ఒంగోలు జాతి పిల్లలు எங்கே சார்? பல்லடம் பக்கம் செஞ்சேரி மலை. சரிண்ணா. இது எத்தனை இதுக்கு முன்னாடி எடுத்தீங்களா நீங்கள் இங்கே வந்து குட்டி? இதான் ஃபஸ்ட்டு. சரி சரி. இப்போ சார் எடுத்தது அது இது அவருக்கு அவர் ஒரு வாட்டி எடுத்துருக்காரு. அந்த குட்டி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இதை எடுக்க வந்தீங்களா? அந்த குட்டி நல்லா இருக்குங்களா? நல்லா வருதுங்களா? சும்மா குட்டி குறுக்காண்டில் సౌండ్ చెప్పు ఒకటి అటు చెప్తారా? ఒన్ని సౌండా சொல்லுங்க. నువ్వు కూడా చెప్పు. ఒకటి చెప్పు. 2 కుంక వేసినట్టు 3 10 10
పిల్లలు ఏం ప్రాబ్లం లేకుండా ఉన్నాయంటే వచ్చే వారం కూడా వేపిస్తా. 12 చెప్తాయి. 13 మార్చి మార్చి బాగా ஏதோ கோல்மால் செய்யப்பாக்கண்டி. மேலே போட்டுக்கிற குட்டி எல்லாமே ஜோடி 15,369 ரூபான்னு சொல்லி எடுத்தது. அதாவது எடை போட்டு எடுத்த குட்டிங்க. பர் கேஜி வந்து 450 ரூபான்னு எடுத்தோம். 17 சொச்சம் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குட்டிங்க. ஆவரேஜாக வந்து உங்களுக்கு 17 சொச்சு வந்தது. ஜோடி வந்து 15,370 రూపా. ఫ్రెండ్స్ పైన వేసేటివన్నీ పర్ కేజీ 450 అని ఎత్తినవి. 15 నుంచి 20 కిలోల్లోగా వచ్చినవి. యావరేజ్గా 17 కిలో స్వచ్ఛం వచ్చినాయి. జత 15,370 రూపాయల దగ్గర వచ్చినాయి. கீழே இருக்கிற குட்டி எல்லாமே பெரிய சைஸ் குட்டிங்க. ஜோடி 16,600 ரூபான்னு எடுத்தது. மேலே போட்டதெல்லாம் போக, அதாவது இந்த சின்ன కుట్టిగల్లాం పోగా మీది இருக்கிறது కీழే పోటం. కిందేసేటి అన్ని మ్యాక్సిమం పెద్ద సైజు పిల్లలు దా. జత 16,600 ఎత్తినాము. అవి కూడా 40 పిల్లలు. இப்படி வந்துருங்க சார், இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. நல்லா வந்துருங்க. ఆ సన్నయ్య లాస్ట్లో వేస్తే ఆ పొడి పిల్లలు ఉన్నాయినా చెప్తే என்னடா ఆయన. நம்ம சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வண்டியில் மேலே ஏற்றணும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் குட்டிகள் தான். அதாவது ஆவரேஜாக ஒரு 17 கிலோ வர்ற குட்டிகளை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி குட்டிகளை, இந்த தெலுங்கானா ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகளில் நீங்கள் எடுத்திங்கன்னா 2 மாதத்துலேயே உங்களுக்கு ஆவரேஜாக 30 கிலோ வந்துடும். ஏன்னா ஆவரேஜாக நம்ம 17 கிலோ எடுத்துருக்குறோம். மாதம் ஆவரேஜாக 6.5 கிலோ ஏறினா கூட உங்களுக்கு 13 கிலோ வந்துடும் 2 மாதத்துக்கு. அப்போ உங்களுக்கு 30 கிலோ வந்துடும். இந்த குட்டிகள் எல்லாமே மாதம் 7 கிலோ 8 கிலோ ஏறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஃபீடை பொறுத்த வரைக்கும் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பயன்படுத்துங்க. சாலிடாக உங்களுக்கு மாதம் 6-7 கிலோ வந்துடும். ஃபஸ்ட்டு மந்த்தை விட செகண்ட் மந்த்து நல்லாவே வரும். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வெயிட் கெயின் எடுக்கலாம், ப்ராஃபிட்டும் நல்லாவே எடுக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு 1000 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த குட்டிங்க இந்த சைஸ் வர்றதுக்கே உங்களுக்கு 1.5 மாதம் ஆகிடும்.